மக்கள் என்னடி வேண்டிய கேபிள் ஓட்டுறியா? இங்கே சேர் இங்கே தள்ளி போடு தம்பி. மக்கள் இது எப்படி சொல்கிறது? மக்களை இங்கே டேபிளுக்கு வாங்க, நாங்கள் காலங்களாக வாங்கி லேபிள் ஒட்டிக்கலாம் விரிச்சிக்கலாம். என் ஒய்ஃபு அவள் சீலைக்கு மேலேயே வச்சுருக்கிறாளுங்க. ஆனால் அணியாக என்ன டெய்லி இந்த சீலையை கட்ட போகிறேன். இங்கே வாருங்க டேபிளுக்குங்க, அது பேர் என்ன மறந்துட்டு இப்போ தான் டூட்டிலேருந்து முடிஞ்சு வந்தேனுங்க. அதை நான் படித்தும் பார்க்கல. அது ஏதோ விரிப்பான் அவ்வளோதான். அவள் என்ன சீலை கட்டிக்கிறாளோ அதே கலரில் வாங்கி டைனிங் டேபிளுக்கு வச்சுட்டுக்கிறா அப்படிங்க என் ஒய்ஃபு. ஆனால் மேடம் தினம் ஒரு சீலை கட்டுவீங்க, இந்த ஒரு கலர் இன்றைக்கி ஒரு கட்டின சீலையிலே விரிச்சிட்டிங்க, நாளைக்கு குளிச்சுட்டு வேறு சீலை கட்டுவீங்க, அப்போ எதை விரிப்பீங்க? மறுபடியும் இது பிடிங்கி போட்டு விரிப்பீங்களா? அது சொல்லுங்கள் மேடம். இன்றைக்கி சீலை கட்டிங்கிறதுக்காக இந்த டைம் டேப்புங்க இது ஒட்டிக்கலாங்க, நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படின்னு வாங்கிட்டு வந்துக்கிறேன். எனக்கு இது மேட்டர் தெரியல, நம்ம டூட்டிக்கு போகிறதே காட்டி இதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. ஒய்ஃப் வாங்கிட்டு வந்து சீலை கலரே வாங்கிட்டு ஒட்டிக்கிறா, நாளைக்கு குளிச்சு வேறு சீலை கட்டுவா, அப்போ எந்த கலர் ஒட்டுவான்னு தெரியல. அப்புறம் எத்தனை சீலை வச்சுக்கிறேன் அத்தனை கலர் வாங்கிட்டு வந்து வச்சுக்க மேடம். ஹலோ வாங்க டேபிளுக்கு விரிச்சிட்டுக்கிறாளுங்க. கட் பண்ணி விட்டியா கம்முனு தேவி தொல்லை பண்ணாத. நான் என்ன படித்தா பார்த்தேன், நீ தான் மெட்டீரியல் நீ தான் வாங்கிட்டு வந்தேன், நீட்டு தான் டீட்டெயில் கேட்டு வந்துருக்கணும். நான் மெட்டீரியல் வாங்கி டீட்டெயிலும் கேட்டு வந்துடுவேன். நீ அது என்ன டீட்டெயில் நம்மளுக்கே தெரியாது, நீ வாங்கிட்டு போய் நீ இது ஒன்று நான் முடியும் இல்லை, அது புக்காவது வாங்கிட்டு வந்துருக்கணும் படித்து பார்த்து பண்ணுறது. மக்கள் இவன் வேறு டேபிள் சேரில் அதை எதையும் ஒட்டிட்டுக்கிறான், எனக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி சீலை கலரில் இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு வேறு சீலை கட்டுவா. நான் இந்த மென்டல் வச்சு தான் என்ன பண்ணுறது புரியலிங்க மக்களே. அவன் ஒட்டிட்டுக்கிறா பாருங்க, நான் சாப்பிடணும், இவன் லூஸ் தான் பண்ணிக்கிறேன், டைம் ஆகுது, வெளியால் வேலைக்கு போகணும். ஐயோ மக்களை காலையில் 4 மணிக்கு எதுக்கணும் மக்களை குளித்து சேமிங் பண்ணி. ஆமாம் 6 மணிக்கு ஒரு படத்தை 8 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும், அப்போ 7:15 டூட்டிக்கு போக முடியும். இப்படி ஒய்ஃபு ஒட்டிட்டு லேட் பண்ணால் நான் எப்போ தூங்கன்னு தெரியல. அவள் சீலை கலவையே வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டுக்கிறான், நாளைக்கு வேறு சீலை கட்டுவா, டெய்லியும் ஓட்டுற வேலையே தெரியல எனக்கு. இது என்ன மெட்டீரியல் நம்மளுக்கு தெரியலைங்க, என்ன சொல்ல. நானும் அதை பில்லெல்லாம் வாங்கி அந்த புக்கு இதெல்லாம் வாங்கி படித்து பார்த்துருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல. ஹலோ மக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒய்ஃபு பிஸியாக ஒட்டிட்டுக்கிறா, இவளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மெட்டீரியல் பேர் என்ன தேவி சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும். இப்போ நீ கலரெல்லாம் வாங்கி உங்கள் டேபிளுக்கெல்லாம் ஒட்டிக்கலாங்க, எங்கே வேணாலும் செவுத்தில் டேபிள்லாம் ஒட்டிக்கலாம். இது என்ன மெட்டீரியல் நமக்கு தெரியல, ஒய்ஃப் பண்ணுறதுனால தெரியல. அவள் ஒட்டிட்டுக்கிறா, நான் போயிருந்தா ஒய்ஃப் ஒட்டுதுங்களா? தேவி ஒட்டியாச்சு விட்டுருக்கியா? நம்மளுக்கெல்லாம் கல் மேடு தான் கரெக்டுங்க, இந்த அது அளவுப்படுத்துறதெல்லாம் ஆகாங்க. நம்மளுக்கெல்லாம் கல் மேடு பில்லா தரை, இது நம்மளுக்கு போதும் தரையே. இப்போ தேவையெல்லாம் அளவுப்படுத்திக்கலாம், நம்மளுக்கு பிடிக்காதுங்க. நம்மளுக்கு இயற்கை வாழ தான் பிடிக்குங்க, அளவுப்படுத்தி தான் வாழணும் அப்படியெல்லாம் தேவையில்லை. வாழணும் ஒரு ஜென்மம் இயற்கை அப்படி படுத்து வாழணும் போட்டு அது அளவுப்படுத்தி தான் அது வாழணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உண்மையை அழைச்சா தூக்கும் போது எங்கெல்லாம் எடுத்து தூக்கணும், அளவுபடுத்தி அழகு. என்னங்க அழகி போகிறவர்களுக்கு என்னங்க அழகு, அழகி போகிறவர்களுக்கு என்னங்க அழகு, அளவுபடுத்தி தான் வாழணுமா? இது என்னங்க வம்பு? 2 வாரம் சாப்பிட்டா வகுனா போகுது, அந்த 2 வாரம் சாப்பிட்றதுக்கு ரோசாப்பூ ஊற்றி மல்லிகைப்பூ ஊற்றி அழகு காமிச்சு என்னங்க பிஸ்னஸ் மேனுங்க அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. வீட்டில் நம்ம அதை பண்ணுவீங்க, நம்ம ஒய்ஃப் பிஸியாக பண்ணிட்டுருக்கிறானுங்க. அவன் வீடியோக்கே வர மாட்டா, ஒரு ஹெல்ப் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் வீடியோவுக்கு, தேவையில்லாமல் அழகுபடுத்திட்டுருக்கானுங்க. அவன் நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டான், சண்டைக்கு வருவேன். இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இதை ஒட்டிட்டுக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல.
அழகுலையெல்லாம் என்னங்க இருக்குது, பார்வைக்கு அழகாக இருக்குங்க. எல்லாமே ஒன்று தானுங்க. எல்லாம் மண் புண்ணு தானுங்க. அழகுல என்னங்க இருக்க போகுது? பார்வைக்கு மட்டும் அழகு. இன்னதான் அழகாக தான் கண்ணு போனவங்க பார்க்க முடியுமா? நீங்கள் கண்ணுக்கு கேட்குறீங்க. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கலங்க. என்னங்க அழகு? அழகுனா என்னன்னு தெரியுங்களா? ஒழுக்கம் விழுப்பம் இதெல்லாம், அதாவது அதுதான் அழகுங்க. நேர்மை ஒழுக்கம். நம்ம நேர்மையாக இருக்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறோம், ப்ராடனாக இருக்கிறோம், அதுதானுங்க அழகு. அந்த மாதிரி யாரும் கேட்குறாங்க? யாருமே இல்லை. அதை விட்டு ஏமாத்திட்டு அலவு பண்ணிவிட்டு அழகு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஒழுக்கமாக இருங்க, நேர்மைங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக ப்ராடு பண்ணிட்டு அழகுன்னா அழப்பாங்க. நினச்சாலே வெறுப்பாக இருக்கு. போதும், நீ சாப்பிட வேண்டாம். நான் சாப்பிட்டு போயா. ஒட்டிகிட்டே இருக்கிறேன். இதே இது இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ ஓடனே என்னதான் பண்ண முடியும்? இதே நீ 1-2 கட் பண்ணி விட்டு நல்லாவே ஒட்டல. போ, அவளே வந்து ஒட்டிட்டு மக்களே